மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு திரும்பி நம்ம ஊருக்கே போக வேண்டிய வேலை வந்துருச்சு. இங்க நமக்குன்னு எதுவுமே மிச்சம் இல்லை. ஆமா, என்ன செய்யறது? எந்த சௌமியாக்காக நாம பயந்துகிட்டு இவ்வளவு தூரம் வந்து ஒளிஞ்சிருக்கோமோ அவளும் இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாள. இதனால சுமதியோட வாழ்க்கை கெட்டு போயிடும்ல. ஆமா மகேந்திரா, நீ சொல்றதும் சரிதான். அந்த சௌமியா இருக்காளே, சுமதியே சந்தோஷமா வாழ விடவே மாட்டேங்கிறா. அம்மா, என்னால சுமதியை இப்படி விட முடியாது. அவளை இப்படி இந்த நிலைமையில பார்க்கவும் முடியாது, என் கூட அவளை கூட்டிட்டு போகவும் முடியாது. அவளும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேணாமா? அவளும் கல்யாணம் பண்ணிக்கணும். அவளுக்கு வயசு போய்கிட்டு இருக்குது இல்ல. ஒரு தடவை அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கேயாவது தூரமா போயிடலாம். ஆமாப்பா, அட கடவுளே, எங்க வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே வராதா? எங்க சுமதியோட வாழ்க்கையில சந்தோஷம் திரும்பி வரட்டும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் எதை பேசிட்டு இருக்கீங்க? அப்ப வருண் நல்லவன் இல்லையா? வருணா? அவனுக்கு என்ன குறை? நான் எப்போ வருண் கிட்ட குறை இருக்குன்னு சொன்னேன்? சொல்லிருக்கேனா? அவன் தான் சுமதியை விரும்புறான்ல. விரும்புறா? அப்ப நாம ஏன் 3 பேரும் சேர்ந்து அவங்க கல்யாணத்தை நடத்தக்கூடாது? இந்த சம்பந்தத்துல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல, அதனால செஞ்சு வச்சிடலாம். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் சுமதியோட மனசுல கல்யாணத்தை பத்தி எந்த எண்ணம் இருக்குன்னு நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நாம 3 பேரும் சேர்ந்து சுமதிக்கு மெதுவா இதை புரிய வச்சாகணும். என்ன சொல்றீங்க? இதுல புரிய வைக்க என்ன இருக்கு? கல்யாணங்கிற உறவை பத்தி நாம அவகிட்ட அன்போட எடுத்து சொல்லி ஆகணும். அவளுக்கு நம்பிக்கையை ஊட்டணும். அதுக்கப்புறம் அந்த கடவுளோட விருப்பம். உன்னுடைய வயிற்று வலி எப்படி இருக்கு ஷனு? இப்ப பரவாயில்ல, நீ விடியறதுக்குள்ள சரியாயிடுவா. அடடடடடா, அன்புனா இப்படித்தானே இருக்கணும். மனைவி அழுதா புருஷன் இப்படி துடிக்கிறாரு. அருண் எங்க? ஏன் இன்னும் வரல? ஆமா மாமா, அநேகமா வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா அநேகமா அருணை இந்த திருநங்க அதாவது அருண அவரோட மனைவி திருத்திட்டா போல இருக்கு. சௌமியா, வா என் கூட ரூமுக்கு வா. அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். சௌமியா, ரூமுக்கு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. இங்க பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் வந்து சாப்பிடுறது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். என்ன எங்களை எல்லாரும் அப்படியே பாக்குறீங்க? நான் என் பொண்டாட்டிக்கிட்ட முக்கியமான விஷயம் பேச போறேன். அது எல்லாருக்கும் முன்னாடி பேச முடியாதுல்ல, தனியா தானே போய் பேசணும். உன்னை பான்னு சொல்றல. சரிதான், இப்ப இந்த வீட்ல இதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல என்ன தப்பு இருக்கு? புருஷன் பொண்டாட்டி பேசணும்னு நினைச்சாங்கன்னா ரூம்குள்ள தானே போய் பேசுவாங்க. நீ பேச மாட்டியா? நீ பேசிருக்க மாட்ட. சாப்பிட